நான் பிறந்த உடனே என்ன சொல்லியிருக்காரு அங்கே இருக்கிறவங்க கிட்ட அப்படின்னா, இந்த குழந்தைய ஒரு 50 பைசா காயினை கொடுத்து அவங்க நெத்தியில் வச்சு நீங்கள் சுட்டு போட்டு புதைச்சிட்டு வந்துருங்கன்னு சொல்லி கொடுத்துருந்தாரு. அந்த கஷ்டங்களை அந்த இடத்துல நின்று என்ன ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்காக நான் திரும்ப வந்து வளர்ந்து வீரப்பனாருடைய பொண்ணாக வந்து அத்தனை பேருக்கும் கை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே தான் நான் எங்கள் அப்பா போய் கர்நாடகாக்காரங்கிட்ட வந்து சண்டை போட்டார், என் மக்களுக்கு தண்ணி வேணும்னு. நான் வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கிட்ட சண்டை போடுறேங்க, என் மக்களுக்கு தண்ணி வேணும்னு. அத்திக்கடவை திட்டத்தை நான் வந்து நிறைவேற்றி கொடுக்குறேங்க, உறுதியாக நிறைவேற்றி கொடுக்குறேன். எங்கள் அப்பாவோட சமாதி மேலே சத்தியங்க. எங்கள் அப்பா அங்கே தான் படுத்திருக்கிறாரு. வீரனின் மகளாக எந்த ஊர் எங்கள் அப்பனை திருடன்னு சொன்னாங்களோ அந்த ஊரில் ஒரு நேர்மையான அரசியல்வாதி வீரப்பனாருடைய பெண் அப்படின்ற பேரை நான் எடுத்து காமிக்கணும் அப்படின்ற வெறியில வந்து நான் நிற்கிறேன். என் தந்தைக்கான ஒரு நியாயமாக இந்த எலெக்ஷன் இருக்கணும். கவர்மெண்ட் என்னோட தந்தைக்கு நியாயம் கொடுக்கல. இத்தனை வருஷம் வின் பண்ணி வந்து எந்த தலைவர்களும் இங்கே உள்ள கஷ்டப்பட்ட மக்களுக்கு, எங்கள் அப்பாவோட கேஸில் கஷ்டப்பட்ட மக்களுக்கான நியாயம் கொடுக்கல, எங்கள் அப்பாக்கான நியாயம் கொடுக்கல. ஆனால் மக்கள்கிட்ட நான் வந்திருக்கேன், உங்ககிட்ட தான் அந்த நியாயம் இருக்கு. நான் உறுதுணையாக நீங்கள் எனக்கு வந்து கை கோர்த்து நின்று எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க. மக்களுக்கு புரிதல் இருக்குமா இல்லையான்றது எனக்கு தெரியல. இங்கே இருக்க ஒவ்வொரு மக்களும் என் அப்பா கூட பேசியிருப்பீங்க, பழகிருப்பீங்க. அந்த காலத்து மனிதர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. அப்படியாப்பட்ட ஒரு மக்களுக்கு நான் என்னோட மண்ணில் என்னோட மக்களுக்காக எங்கள் அப்பா எப்படி ரொம்ப நேர்மையாக வந்து நின்று மக்களுக்காக குரல் கொடுத்தாரோ, ரொம்ப அவஸ்தைப்படுற மக்களோட குரலாக இருந்தாரோ, கஷ்டப்படுற மக்களோட குரலாக இருந்தாரோ, அதே போல் கொஞ்சம் கூட ஒரு பின்னடைவு இல்லாமல், கொஞ்சம் கூட ஒரு ஒரு டவுட்டே இல்லாமல் உங்கள் கூட கை கோர்த்து நின்று நேர்மையாக, எங்கள் அப்பா கிட்ட இருக்கிற துப்பாக்கி என்கிட்ட இல்லைங்க, ஆனால் எங்கள் அப்பா கிட்ட இருக்கிற நேர்மை என்னோட மனசு பூரா இருக்குது. உங்களுக்காக வந்து ஒவ்வொரு நாளும் இது வரைக்கும் என்னோட சித்தப்பா, பெரியப்பா, மாமா இப்படி சொந்தங்கள் தான் இந்த மண்ணில் ஜெயிச்சு வந்திருக்கிறாங்க. எனக்கு ஒரு சின்ன மன உளைச்சல், அது சில விஷயங்கள் யோசித்தேன் அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் ஒவ்வொரு நாளும் ஒரு பெண் மகளாக இருந்து எனக்கு என் குடும்பம் துணை நின்னது இல்லைங்க. நாங்கள் வளர்ந்ததெல்லாம் ஹாஸ்டலில் வளர்ந்தோம். இத்தனை ஜாதி சனம் மக்கள் எல்லாம் சொந்த பந்தம் எல்லாம் நின்று ஒரு வீரப்பனாருடைய மகளாக பிறந்தாலும் ஒரு அனாதைகள் மாதிரி நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஸ்கூலில் 10 ஸ்கூல் மாறி போலீஸ் கஷ்டத்தில் எத்தனையோ சூழ்நிலையை நாங்கள் ஃபேஸ் பண்ணி நாங்கள் வாழ்ந்தோம். அப்படி இருந்தும் ஒரு எனக்கு என்ன அப்படின்னா, இந்த மண் நான் பிறந்து இந்த மக்கள் தான், நெருப்பூரில் நான் வளர்ந்தேன், என்னை வளர்த்தாங்க. திரும்ப இந்த மண்ணுக்கு வந்து நான் எப்படியாவது சீக்கிரம் இந்த மண்ணுக்கு வந்துட மாட்டேனா, இந்த மண்ணோட இந்த மக்கள் கூட வந்து எங்கள் அப்பாவோட அந்த ஆசிர்வாதத்தோடு அவர் மூச்சு காத்து சுற்றிட்டு இருக்க இந்த மண்ணில் மக்கள் கூட சேர்ந்து நான் வாழ்ந்துட மாட்டேனா, இந்த மக்களுக்கு என் தந்தையின் பேரை வைத்து ஏதாவது நான் செஞ்சிட மாட்டேனா அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தை சுமந்து கொண்டே இத்தனை வருடம் நான் வாழ்ந்தேன். கடவுளாக பார்த்து எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க. நான் உயிர் தப்பி வந்தேன்னு தான் சில சூழ்நிலையிலேருந்து சொல்லணும். ஒரு நிகழ்வை மட்டும் நான் நினைவு கூறுறேன். போன முறை எம்பி எலெக்ஷனில் நான் அங்கே நின்னப்போ நான் வீட்டுக்கு வந்திருந்தேன். ஒரு கர்நாடகா அதிகாரி வந்து என்னோட அம்மாவோட அழைப்பிதழ் மூலியமாக அழைச்சி என்கிட்ட பேசுகிறாங்க. அவங்க கன்னடம் பேசக்கூடியவங்க. நான் பிறந்தப்போ வந்து ஒரு பெரிய ஐபிஎஸ் அதிகாரி, ஒரு 4-5 அதிகாரிங்க இருந்தாங்க. அதில் ஒருத்தர் எனக்கு தமிழ்நாடை சேர்ந்த திரு சைலேந்திர பாபு அவர்கள் எனக்கு பேர் வைக்கிறாங்க. கர்நாடகாவை சேர்ந்த நிறைய பேர் இருந்தாங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. நான் பிறந்த உடனே என்ன சொல்லியிருக்காரு அங்கே இருக்கிறவங்க கிட்ட அப்படின்னா, இந்த குழந்தைய கொண்டு போய் சுட்டு போட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஒரு 50 பைசா காயினை கொடுத்து இதை வச்சு அவங்க நெத்தியில் வச்சு நீங்கள் சுட்டு போட்டு புதைச்சிட்டு வந்துருங்கன்னு சொல்லி கொடுத்துருந்தார். இது வந்து அந்த போலீஸ் என்கிட்ட ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ 1 வருஷம் ஆகுது அவர் இந்த விஷயத்த சொல்லி. அப்படி உன்னைய வந்து என் கையில் கொடுத்தாங்கம்மா, நாங்கள் வாங்கிட்டு போய் மனசு இல்லாமல் நாங்கள் வந்து உங்கள் அம்மா கையில் கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு இது அவர்கிட்ட சொல்லி புரிய வச்சு கொடுத்துட்டோம். இத்தனை வருஷமாக நான் நீங்கள் வந்து என் கண்ணில் படலை. அன்னைக்கு சுட சொல்லி கொடுத்த குழந்தை இன்னைக்கு உயிரோட வந்து நின்று ஒரு எம்பி எலெக்ஷனில் கேண்டிடேட்டாக வந்து நின்று மக்களுக்கு முன்னாடி வந்து ஓட்டு கேட்டுட்டு வரீங்க. ஒரு நாள் அவருக்கு பக்கவாதம் வந்துருச்சு. ஆக்சுவலாக இப்போது நான் சாகிறதுக்குள்ளே ஒரு நாள் அந்த 50 ரூபா காயினை வந்து நான் உங்ககிட்ட கொடுத்துட்டு தான் சாகணும், அது என்னோட சாகிறதுக்குள்ளே என்னோட ஒரு ஆசை அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லி ரொம்ப ஆவேசப்பட்டு என்கிட்ட பேசினார். போலீஸ்காரங்களே சில நேரத்தில் அப்பா மேலே நல்ல மரியாதை வச்சுருந்து நியாயமான மனிதன் அப்படின்னு நினச்சதை நான் பார்த்துருக்குறேன். இப்போ இந்த ஊரில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா
காவேரி ஆறு வந்து இங்கே இருக்குது. நிறைய மக்கள் வந்து விவசாயம் செய்கிறாங்க. இத்தனை வருஷமாக எத்தனையோ சொந்தங்கள் இங்கே ஜெயிச்சு வந்திருக்கிறாங்க. ஆனால் நான் ஒரு போலீஸில் கஷ்டப்பட்டாங்க, எத்தனையோ என்னோட சொந்தங்களும் கஷ்டப்பட்டாங்க, சொந்தம் இல்லாத மக்களும் கஷ்டப்பட்டாங்க. எனக்கு என்ன தெரியுமாங்க, என் தந்தையும் மீறி ஒரு தைரியம். அந்த பெண்கள் வந்து அவங்க போலீஸில் கஷ்டப்பட்டாங்க பார்த்தீங்களா, அவங்க மேலே எவ்வளோ வன்முறைகள் கொடுமைகள் இருக்கும். அதை சுமந்துக்கிட்டு அவங்களோட முகமாக தான் ஒவ்வொரு இடத்துலையும் என் வாழ்க்கையை நான் ஃபேஸ் பண்ணேன். ஒவ்வொரு இடத்துலையும் அவங்களோட அந்த கஷ்டங்களை அந்த இடத்துல நின்று என்ன ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்காக நான் திரும்ப வந்து வளர்ந்து வீரப்பனாருடைய பொண்ணாக வந்து அத்தனை பேருக்கும் கை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே தான் நான் உயிரில் அது எண்ணத்தில் அந்த எண்ணத்தை சுமந்துக்கிட்டே தான் நான் வளர்ந்தேங்க. அதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த மண்ணில் என் தந்தையாக ஏற்படுத்தி இத்தனை வருஷம் கழித்து கொடுத்துருக்கிறாரு. திரு செந்தமிழன் சீமான் அவர்களின் மூலியமாக நாம் தமிழர் கட்சியில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குற இடத்துல தானேங்க நான் நிற்க முடியும். அதனால் நீங்கள் சிந்திச்சு கண்டிப்பாக விவசாய சின்னத்தில் எனக்கு ஓட்டு அளிக்கணும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பட்டா இல்லை நிறைய மக்களுக்கு. நான் இது வரைக்கும் வந்து மக்களை சந்திச்ச அப்புறம் பார்த்த பிரச்சனைகள் என்னென்னா, நிறைய மக்களுக்கு வந்து பட்டா கிடையாது. நிறைய கூட்டமாக எத்தனையோ வருஷங்களாக 30-35 வருஷங்களாக வாழ்கிறவங்களுக்கு பட்டா கேட்டு அலைஞ்சிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் யாருக்கும் அந்த ஒரு உதவி செஞ்சு கொடுத்தது இல்லை இந்த அரசாங்கம். நிறைய பள்ளிகளுக்கு நான் இப்போ இங்கே கூட ஜவஹர் பள்ளிக்கு வந்தேன். இந்த மாதிரி நிறைய பள்ளிகளை பார்க்கும்போது சரியான ஒரு சூழலே இல்லை. அந்த குழந்தைங்க எப்படிங்க வந்து அங்கே போய் நல்லபடியாக படிப்பாங்க? ஒரு நல்ல சூழல் இருந்தால் தானே. ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு குவாலிட்டியான எஜுகேஷன் கொடுக்கல அப்படின்னா கஷ்டப்படுற மக்கள் எல்லாம் எங்கே போவாங்க? அன்னாடும் காட்சியாக இருக்கிறவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. தினமும் போய் ஒரு கூலி சம்பாதிச்சுட்டு வரவங்க தான் அதிகமாக இருக்காங்க. பணம் இருக்கிறவங்க ஃபீஸ் கட்டிடுறோம், ஹாஸ்பிட்டலுக்கு காசு அவசரத்துக்கு கட்டிடுறோம். கஷ்டப்படுற மக்களுக்கு நம்ம வரி பணத்தை எடுத்து தானே கவர்மெண்ட் வந்து செலவு பண்ணுறாங்க. அப்போ இந்த எம்எல்ஏ எம்பின்னு ஜெயிச்சு வராங்க இல்லைங்களா, அவங்க உறுதியாக ஒவ்வொரு வருஷமும் அவங்களுக்கு ஒரு ஃபண்டு, அது வந்து பப்ளிக்காக செலவு பண்ண வேண்டிய ஃபண்டு. யாருங்க அது ஓப்பன் புக்காக உண்மையாக வச்சு இவ்வளோ நான் செலவு பண்ணியிருக்கிறேன், இவ்வளோ இந்த தொகுதிக்கு பண்ணியிருக்கிறேன், இதெல்லாம் வீரப்பனார் பொண்ணு வந்து ஒவ்வொரு வருஷத்தோடைய ஃபண்டையும் ரிசீவ் பண்ணி இவ்வளோ இந்த தொகுதிக்கு நான் பண்ணியிருக்கேன், இவ்வளோ மீதி இருக்குது, என்ன பண்ணலான்னு நான் உங்ககிட்ட தாங்க வந்து கேட்பேன். நான் இதை உறுதியாக சத்தியம் பண்ணி கொடுக்குறேன். ஒரு நாளும் உங்கள் மகள் எங்கள் அப்பா எப்படி பணத்துக்கு என்றைக்கும் துணை போனதில்லையோ அதே எண்ணம் தான் எனக்கு. நான் அரசியலுக்கு வந்தது பணத்துக்கு துணை போகணுமோ இல்லை வளரணுமோன்றத வலி வேதனை ஒவ்வொரு நாளும் நினச்சி போராட்டம். ஒரு நாள் என்னோட அப்பா பேரை சொல்லி வந்து என்னோட அப்பா வந்து பட்ட கஷ்டத்துக்கு இந்த மக்களுக்கு சரியான உண்மையான நேர்மையான வீரனின் மகளாக எந்த ஊர் எங்க அப்பனை திருடன்னு சொன்னாங்களோ அந்த ஊர்ல ஒரு நேர்மையான அரசியல்வாதி வீரப்பனாருடைய பெண் அப்படின்ற பேரை நான் எடுத்து காமிக்கணும் அப்படின்ற வெறியில வந்து நான் நிக்கிறேன். கண்டிப்பா நான் உங்களுக்கு நேர்மையாக எல்லாமே செஞ்சு கொடுப்பேன். இந்த காவேரி ஆற்றை இப்படியெல்லாம் சேரா போய்கிட்டு கண்ட கெமிக்கல் கலக்க வச்சுட்டு மீன் செத்து போய் குழந்தையில வரும்போதெல்லாம் இந்த ஊரை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். மேட்டூரை விட ஒரு அழகான ஊர் பாத்திர முடியுமாங்க? என்ன ஒரு இயற்கையான ஊர். மலைப்பகுதி இருக்குது, ஆறு பகுதி இருக்குது, சமநிலங்கள் இருக்குது, மேடு பகுதி இருக்குது. இவ்வளோ ஒரு ஆற்றை சுற்றி ஒரு அழகான ஊரை இவ்வளோ நாசனம் பண்ணி வச்சிருக்காங்க. இத்தனை பேர் இது வரைக்கும் ஆண்டு இங்க உள்ள ஆத்து தண்ணியை கொண்டு போய் இங்க உள்ள விவசாயிகளுக்கு சேர்த்த முடியல. அப்புறம் எதுக்கு இவங்களுக்கு இது வரைக்கும் நம்ம நம்பி ஓட்டு போட்டிருக்கணும்னு எனக்கு புரியல. எங்க அப்பா போய் கர்நாடகா காரங்கிட்ட வந்து சண்டை போட்டார், என் மக்களுக்கு தண்ணி வேணும்னு. நான் வந்து இந்த கவர்மெண்ட் கிட்ட சண்டை போடுறேங்க, என் மக்களுக்கு தண்ணி வேணும்னு. அத்திக்கடவை திட்டத்தை நான் வந்து நிறைவேற்றி கொடுக்குறேங்க, உறுதியா நிறைவேற்றி கொடுக்குறேன். எங்க அப்பாவோட சமாதி மேல சத்தியங்க. எங்க அப்பா அங்கதான் படுத்திருக்கிறாரு. அவர்கிட்ட நான் வந்துட்டு ஒவ்வொன்றையும் சொல்லிட்டு மனசார அவரை சுமந்துக்கிட்டு தான் நான் உங்ககிட்ட வந்து நான் நிற்கிறேன். எல்லாமே என் மக்கள் வந்து ஒவ்வொரு நாளும் வீரப்பனாரை நேரடியாக பார்க்க முடியல, ஆனால் வீரப்பனாராக அவரோட பெண்ணை நான் ஒவ்வொரு நாளும் பார்க்குறேன்ற ஒரு நிம்மதியாக இந்த மண்ணில் வாழ்றதுக்கான வழியை நான் உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பேன் அப்படின்றத சத்தியம் செஞ்சுக்கிறேன். நான் வேற எதுவுமே உங்ககிட்ட கேட்கல, ஒரே ஒரு கோரிக்கை தான் உங்ககிட்ட வச்சுக்கிறேன். என் தந்தைக்கான நியாயம் இத்தனை வருடமா நிராகரிக்கப்பட்டு விட்டது. அநியாயமா செத்தாரு. எத்தனையோ பேரை கொள்ளையடிச்சவங்களா இன்னைக்கு நல்லா எங்கெங்கயோ போயிருக்கிறாங்க. அவர் என்ன பண்ணாரு? மக்களுக்கு தானே செஞ்சாரு. இன்னைக்கு எனக்குன்னு எதுவும் இல்லை, என் தங்கச்சிக்குன்னு எதுவும் இல்லை, இந்த மக்களுக்காக தான் செஞ்சாரு. நாங்களும் இந்த மக்களுக்காக தான் செய்வோம். ஏன்னா அது அப்படிப்பட்ட ரத்தம், மக்களுக்காக தான் செய்வோம். அதனால நீங்க வந்து
என் தந்தைக்கான ஒரு நியாயமா இந்த எலெக்ஷன் இருக்கணும். கவர்மெண்ட் என்னோட தந்தைக்கு நியாயம் கொடுக்கல. இத்தனை வருஷம் வின் பண்ணி வந்து எந்த தலைவர்களும் இங்க உள்ள கஷ்டப்பட்ட மக்களுக்கு, எங்க அப்பாவோட கேஸ்ல கஷ்டப்பட்ட மக்களுக்கான நியாயம் கொடுக்கல, எங்க அப்பாக்கான நியாயம் கொடுக்கல. ஆனா மக்கள் கிட்ட நான் வந்திருக்கேன். உங்ககிட்ட தான் அந்த நியாயம் இருக்கு. நான் உறுதுணையா நீங்க எனக்கு வந்து கை கோர்த்து நின்று எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க. உயிர் போற வரைக்கும், எங்க அப்பா சொன்ன வார்த்தை தான், உயிர் போற வரைக்கும் நான் மண்ணுக்கும் மக்களுக்கும் தான், என் சொந்த மண்ணுக்கு தான் அப்படின்றத சத்தியம் செஞ்சுக்கிட்டு இந்த உரையை நான் முடிச்சுக்கிறேன். நன்றி.